ஹalleluya, குட் மார்னிங். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னொரு புதிய நாளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஜூலை மாதத்தின் 13ஆம் தேதி. தேவனோடு இதை தொடங்குவோம். இந்த வருஷம் முடிவதற்குள் தேவன் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நம்முடைய பட்சத்தில் நிறைவேறும்படி, நம் மூலமாக நிறைவேறும்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் அவருடைய உதவியோடு முன் செல்லுவோம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருஷத்துல இத்தனை நாட்களாக எங்களை காத்து அப்பா, எங்களை உயிரோடு காத்து கொண்டீர். எத்தனையோ நன்மைகள் செய்தீரப்பா. நன்றியோடு இன்னொரு புதிய நாளில் நாங்கள் பிரவேசிக்கையில நேற்று வரை செய்த தவறுகளை மீண்டும் செய்யாதபடிக்கு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓடும்படியாய் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உண்மையா சொல்லுங்க, உங்களுக்கு இந்த அனுதின தியானங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறதா? தவறாமல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீங்களா? உங்க அனுகூலத்தின்படி நீங்க வெளிநாடுகளில் இருந்தா வேற வேற நேரத்துல நீங்க இதை பார்க்க முடியும். தட்ஸ் ஓகே. ஆனால் எவ்ரிடே ரெகுலராக தேவனுடைய வசனத்தை கேட்டு உங்களுடைய நாளை தொடங்குங்கள். அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். சங்கீதம் 121 வாசிக்கிறேன். பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு உதவி எங்கிருந்து வரும்? தாவீது பசுமையான இடங்களில் அவருடைய ஆட்டு மந்தைகளை மேய்த்துக் கொண்டிருப்பார். அவர் சிங்காசனத்துக்கு சென்ற பின்பும் ராஜ்ய ஆளுகையில சத்ருவை முன்னறிந்து ஆட்சியிலே பக்குவம் அடைவதற்கு, விருத்தியாவதற்கு முயற்சிப்பார். ஆனால் ஒன்று, நமக்கு இந்த உலகத்துல எத்தனை சொத்துக்கள் இருந்தாலும், எத்தனை வேலைகள் இருந்தாலும், இந்த மனிதர்களோடு நம்ம எவ்வளவு சஞ்சரித்தாலும், இந்த உலகத்தை சுற்றி பார்த்தால் என்னென்னமோ தெரியும் இன்றைக்கு கவர்ந்து இழுக்கக்கூடியவைகள். அவைகளை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறோமா? அல்லது நம்முடைய கண்களை மேலே உயர்த்தி பார்க்கிறோமா? மேலே மேலே இருக்கிறார் என்று எல்லாருக்கும் தெரியும். தேவன் எங்க இருக்கிறார் என்றால் மேல் இருக்கிறார் என்பார்கள். அப்பா, அமெரிக்கால இருக்கிறவங்களுக்கு எங்க இருக்கிறார்? அதனாலதான் அற்புதமாய் தேவன் செய்த சிருஷ்டியில் பாருங்க, பூமியில கீழே இருந்தாலும் மேல இருந்தாலும் பூலோகத்துல எங்க இருந்தாலும் நம்மை சுற்றி வானாதி வானங்கள் இருக்கிறதாகவே விண்வெளியை நோக்கித்தான் நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்துல, இந்த பூலோகத்துல நம்ம ஜியோகிராபிக்கலா பார்த்தால் சமவெளிகள், நதிகள் இருக்கிறது, பர்வதங்கள், மலைகள், பர்வதங்கள் இருக்கிறது. அந்த பூலோகத்திலேயே ஹையஸ்ட் சிகரங்கள் இருக்கிறது. தாவீது எருசலேமிலே தன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த போது எருசலேமை சுற்றி எத்தனையோ அழகான பர்வதங்கள் உண்டு. அந்த எருசலேமே மலை மீது கட்டப்பட்ட பட்டணம். மலை மீது இருந்தாலும் இன்னும் கண்களை உயர்த்தினால் இன்னும் உயரமான பர்வதத்தை பார்க்கலாம். அவருக்கு உதவி வேண்டும் என்னும் போதெல்லாம் உலகத்தை நோக்கி பார்க்கவில்லை, மனிதர்களை நோக்கி பார்க்கவில்லை, அவருடைய செல்வத்தை பார்க்கவில்லை, அவரை நோக்கி அவர் பார்ப்பதில்லை. பர்வதங்களை நோக்கி பார்க்கிறார், மேலே பார்க்கிறார். தேவனுடைய உதவியை விரும்புகிறார். நீங்க என்ன செய்வீங்க? ஏதாவது ஒரு தேவை வந்துவிட்டால் யாரை சார்ந்து கொள்கிறீர்கள்? யாருடைய அறிவுரை கேட்கிறீர்கள்? யாருடைய உதவிக்காக தேடுகிறீர்கள்? இன்றைக்கு பேங்க்ஸ் இருக்கிறது நமக்கு பொருளாதார உதவியை கொடுக்க. லோன் அப்ளை செய்தால் போதும், கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார்கள். ஏனென்றால் வட்டியோடு கூட வசூலித்து விடுவாங்களா? அதுதான் உங்களுக்கு ஆதாயம். இன்றைக்கு ஒரு தேவை வந்தது என்று சொன்னால் போதும், உடனே உலகத்திலே சொல்யூஷனுக்காக தேடுகிறோம். ஆனால் உண்மையா சொல்லுங்க,
நீங்க பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது கடன் செய்கிறீங்க. உங்களுடைய நெருக்கடி போய்விட்டதா? போய்விட்டது போல தெரிகிறது. ஆனால் உங்க நெருக்கடி இன்னும் அதிகமாகிறது. உலகத்திலே மனிதன் செய்யக்கூடிய உதவி அவ்வளவுதான். நமக்கு உதவி செய்தது போல இருக்கும். ஆனால் அந்த உதவிகளால இன்னும் அநேக சிக்கல்களுக்குள் நம்மை விட்டு விடுகிறார்கள். அதனாலதான் மனிதருடைய உதவி வீணுங்க. என்னுடைய உதவியாளர் என்னுடைய ஆண்டவர், என்னை சிருஷ்டித்தவர் என்கிற விசுவாசம் நமக்கு வேண்டும். தேவனை நோக்கி பாருங்கள். உங்கள் ஒவ்வொரு தேவையும் சந்திக்கக்கூடிய ஆண்டவரை நோக்கி கேளுங்க. அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி. உடம்பு சரியில்லைன்னு வைங்க, உடனே நாம ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணுவோம், ஆம்புலன்ஸ்க்கு கால் செய்வோம். குற்றம் நடந்ததுன்னு வைங்க, அநியாயம் நடந்ததுன்னு சொல்லுங்க, உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் செய்வோம். இப்படியாக நாம மனிதருடைய உதவியை அந்தந்த பிரச்சனைகளில் தேர்வு செய்ய விரும்புகிறோமே தவிர, உன்னை சுகப்படுத்தும் கர்த்தர் நானே என்ற ஆண்டவர், உனக்கு நியாயம் செய்வதற்கு நியாயாதிபதியாக வரப்போகிறேன் என்ற ஆண்டவர், உன் மீது கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், ஐ வில் கிவ் யூ கவுன்சில் என்ற ஆண்டவர். ஒரு ஆலோசனை வேணும்னா யாரோ நண்பருக்கு போன் செய்கிறீர்கள், அல்லது எங்கேயோ சென்று எந்த நெட்டிலேயோ தேடிக்கொண்டு நீங்க எங்கே உதவி கிடைக்கும் என்று அலைகிறீர்கள். இன்றைக்கு ஒவ்வொன்றுக்கும் ChatGPT மீதோ, கூகுள் மீதோ, இன்னொரு டெக்னாலஜி மீதோ ஆதாரப்படுகிறவர்களாக மனிதர் இருக்கிறார்கள். குறைவில்லாமல் முன் செல்கிறேன் என்று நினைக்கிறார்கள். அவ்வப்போது என் குறைகளை தீர்த்துக் கொள்கிறேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களே சிக்கல்களுக்குள்ளே விட்டு விடுகிறார்கள். எத்தனையோ பேர் இன்றைக்கு மனிதர்களை நம்பி ஏமாந்து போகிறார்கள். தவறான முடிவுகள் எடுத்து நஷ்டம் போகிறவர்கள் எத்தனையோ பேரை பார்க்கிறோம். ஆனால் தாவீது சொல்லுகிறார், பர்வதங்களை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன், எனக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும்? பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். மலைகளுக்கும் தேவன், சமவெளிகளுக்கும் தேவன், உன்னதமான தேவன், அளவு கடங்காத மிகவும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் அவர். அவரை நோக்கி பார். மலைகள் என்று சொல்லும்போது பைபிள்ல அநேக மலைகள் இருக்கிறது. சீனாய் மலை, சீனாய் மலையை நோக்கி நான் பார்க்கின்றேன். நியாயம் வேண்டும் என்று சொல்லும்போது, சட்டத்தை அறிய வேண்டும் என்று நினைக்கும் போது, தேவனுடைய தீர்மானங்களை அறிய விரும்பும் போது, சீனாய் மீது, சீனாய் பர்வதங்கள் மீது, சீனாய் மலை ஏறி வா, என்னுடைய நியாயப்பிரமாணத்தை உனக்கு தருவேன் என்றார் தேவன் மோசேயோடு. உனக்கு லா வேண்டும் என்றால் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட நேரங்களில் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்கிற புரிதல் உங்களுக்கு வேண்டும் என்றால் நியாயப்பிரமாணத்தை நோக்கி பார்க்க வேண்டும், வசனத்தை பார்க்க வேண்டும். சிம்பிளாக சொன்னால், எனக்கு உதவி தேவைப்படும் போது உம்முடைய வசனத்தை நான் எடுத்து வாசிக்கின்றேன், உம்முடைய வசனத்தை தியானிக்கின்றேன், உம்முடைய வசனத்திற்காக பார்க்கிறேன், உம்முடைய வார்த்தைக்காக எதிர்பார்க்கின்றேன். சரியான உதவியை நாம நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும். சீனாய் மலை சட்டத்திற்கு அடையாளமா இருக்கிறது. அங்கே பர்வதத்தை நோக்கி என்று சொல்லவில்லை, பர்வதங்களுக்கு நேராக என்று சொல்லுகின்றார். இன்னொரு பர்வதம் இருக்கிறது, சீயோன் பர்வதம். சீனாய் பர்வதத்துக்கும் சீயோன் பர்வதத்துக்கும் வித்தியாசம் என்னவென்றால், சீனாய் பர்வதத்தில் சட்டம் இருக்கிறது, நியாயப்பிரமாணம் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின்படி நீ குற்றவாளியா இருந்தால் நீ சிக்ஷைக்கு பாத்திரன், உன்னை நியாயம் தீர்க்கும் இடம் அது. பட் அதே நேரத்தில் சீயோன் பர்வதம் என்றால், சீயோன் பர்வதம் எருசலேமில் இருக்கும் பர்வதங்களில் ஒன்று. சீயோன் பர்வதம் இயேசு ஆண்டவர் கொடுக்கிற கிருபைக்கு அடையாளமாய், இரக்கத்துக்கு அடையாளமாய், மகிழ்ச்சிக்கு அடையாளமாய், சந்தோஷத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. சீயோனில் இருக்கிறவர்கள் களி கூற வேண்டும்,
சீயோன் பர்வதத்தின் மீது நமக்கு கிருபை கிடைக்கிறது. நம்மை குற்றவாளிகளாய் தீர்க்கிறது சீனாய் மலை. குற்றவாளிகளாக நியாயம் தீர்க்கப்பட்டு நாம சீயோன் பர்வதத்தை நோக்கி பார்த்தால் நமக்கு தயவு கிடைக்கிறது, கிருபை கிடைக்கிறது, இரக்கம் கிடைக்கிறது, மன்னிப்பு கிடைக்கிறது. தேவனுடைய பார்வையில் நீ பாவியாகும் போது, அந்த பாவ சுமையை சுமக்க முடியாத நிலைமையில் இருக்கும் போது சீயோன் பர்வதத்தை நோக்கி பார். அந்த சீயோன் பர்வதத்தில் உனக்கு கிருபை, இரக்கம், மன்னிப்பு கிடைக்கிறது. இன்னும் ஒளிவ மலைகள் இருக்கிறது. ஒளிவ மலைகள் அதை ஆண்டவரா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், அதை ஜபத்திற்காக பயன்படுத்தினார்கள். இன்னும் இருட்டோட இயேசு ஆண்டவர் ஒளிவ தோட்டங்களுக்கு சென்று அந்த மலைகளுக்குள் சென்று ஜபம் செய்வார். அந்த கெத்சேமனே தோட்டம். நீ பிரச்சனைகளில் இருக்கும்போது, வேதனையில் இருக்கும்போது, பாவ சுமையினாலே நெருக்கப்படும் போது, சோர்ந்து போயிருக்கும் போது, ஒளிவ மலைகளுக்கு அங்கே செல்லு. அங்கே முழங்கால் படியிட்டு ஜெபி. உன் சுமைகளை அங்கே இறக்கி வை. இயேசு ஆண்டவர் உனக்காக விண்ணப்பம் செய்த அந்த இடத்துல நீயும் இன்றைக்கு பச்சாதாபத்தோடு ஜெபித்தால் மன்னிக்கப்படுவாய். இன்னொரு மலை இருக்கிறது. அதுவே நமக்கு தெரிந்த கல்வாரி மலை. நம்முடைய பாவங்களுக்கு நிவாரணம் செய்யப்பட்ட மலை, நாம் மன்னிக்கப்பட்ட மலை. எப்படிப்பட்ட பாவியையும் மன்னிக்கிற இயேசுவை நோக்கி பார்த்தால் உனக்கு மன்னிப்பு கிடைக்கும். பாவம் என்பது ரொம்ப பயங்கரமானது. இந்த பாவம் உனக்குள் குற்ற உணர்ச்சியை தூண்டும் போது உனக்கு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதமும் இருக்காது. உனக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் இயேசுவை நோக்கி பார். எந்த மலை மீது சென்றாலும் மலைகள் அல்ல அங்கே, அவரே என்னுடைய மலை, என் கண்மலை என்று சொல்வது போல் அந்த பர்வதத்தின் மீது நம் ஆண்டவர் செய்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அவர் நியாயமுள்ளவர், பரிசுத்தர், நீதியுள்ளவர் என்று சீயோன் மலை நமக்கு காண்பிக்கிறது. அவர் கிருபையுள்ளவர், அவர் தயவுள்ளவர், அன்புள்ளவர் என்று சீயோன் மலை நமக்கு வெளிப்படுத்துகின்றது. உன்னுடைய துக்கத்தில் இருந்து உனக்கு விடுதலை, உன் பாவ சுமைகளிலிருந்து உனக்கு விடுதலையை தருகின்ற மலையாக ஒளிவ மலைகள் உன் ஜெப வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கிறது. அடுத்து, நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் அதற்கு மன்னிப்பு உண்டென்று, உன்னுடைய பாவத்திற்காக உனக்கு வர வேண்டிய தண்டனை எல்லாம் சிலுவையிலே சுமந்த இயேசுவை நோக்கி பார்த்தால், இதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்கிற ஜெபம் பாருங்க. இன்றைக்கு கூட ஒருவேளை நீங்க அறிந்தே செய்கிறீங்களோ என்னமோ, ஆனாலும் கூட தேவன் உங்களை நேசிக்கிறார். நெருக்கத்தில் நீங்க இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் இருக்கும் போது, திக்கற்ற நிலைமையில இருக்கும் பொழுது, சோர்ந்து போன வேலைகளிலே, இருதயத்தில குற்ற மனசாட்சியோடு கூட நொந்து போன நிலைமையில் இருக்கும்போது, மனிதர்களை நோக்கி பார்க்க வேண்டாம், வைத்தியர்களை நோக்கி பார்க்க வேண்டாம், உலகத்தின் தீர்வுகளுக்காக தீ வைக்க வேண்டாம். அவைகளால் நமக்கு உண்மையான விடுதலை, சுகமும் சமாதானமும் கிடைக்காது. அது மாத்திரம் அல்ல, நம்மை இன்னும் அநேக பிரச்சனைகளுக்கு ஆளாக்கும். இயேசுவை நோக்கி பாருங்க. உனக்காக இறங்கி வந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உன்னுடைய எல்லா பாவங்களுக்காகவும் பாவ நிவாரணம் செய்த கல்வாரி மலை நோக்கி பாரு. எப்படிப்பட்ட பாவியையும் மன்னிப்பதற்கு அவருடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் செய்ய ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். நிச்சயமா இந்த உலகத்தில் இருக்கும்போது நமக்கு குறைவுகள், தேவைகள், பயங்கள், அச்சங்கள், வியாதிகள், பலவீனங்கள், பலவித இன்னல்கள், இடுக்கண்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்துல யாரை சார்ந்து கொள்ளுகிறீங்க? இயேசுவை நோக்கி பாருங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க, உங்க பாரங்களை அவருக்கு சொல்லுங்கள். அதற்கு தான் ஜெப வாழ்க்கை வேண்டும் என்பது. அவருடைய சித்தத்தை அறிய நியாயப்பிரமாணத்தை, அவருடைய வசனத்தை வாசியுங்கள், தியானியுங்கள். அப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். சீயோன் மலையை பார்க்கிறவர்கள் அழுது கொண்டு பார்க்க மாட்டார்களே. அழுது கொண்டு திக்கற்ற நிலைமையில அந்த சீனாய் மலையை பார்க்கிறவன்
மனஸ்தாபத்தோடு மனசோர்வோடு கெத்செமனே தோட்டத்தை மலையை நோக்கி பார்க்கிறவர்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆண்டவர் தரும் மன்னிப்பை பெற்று அவருடைய கிருபையை பெற்று ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி பார்ப்போம். அவருடைய சாட்சிகளாய் மகிழ்ச்சியாய் சந்தோஷமாக வாழுவோம். ஜெபிப்போம். பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த உலகத்திலே போராட்டங்களின் நடுவே, பாடுகளின் நடுவே, பிரச்சனைகள் நடுவே, பலவீனங்கள் நடுவே, தேவைகளுக்கு நடுவே நாங்கள் மனிதரை சார்ந்து கொள்ளாமல் உலக சம்பந்தமான அப்பா தீர்வுகளுக்காக தேடுகிறோமே தவிர எந்த வைத்தியனும் எங்களுக்கு உண்மையான சுகத்தை கொடுக்க முடியாது என்று, எந்த நியாயாதிபதியும் எங்கள் பட்சமாய் இருந்து எங்களுக்கு நியாயம் செய்ய முடியாது என்று, எங்கள் நியாயாதிபதி கிறிஸ்துவே என்று, எங்கள் பரம வைத்தியர் ஆண்டவரே என்று, எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறவர் அவரே என்று உம்மையே நோக்கி பார்க்க உம்முடைய பலியாகத்தின் மீது விசுவாசம் வைத்து எங்கள் வாழ்க்கையை ஒரு புதுமையை பெற்றுக்கொள்ள சமாதான சந்தோஷத்தோடு வெற்றி வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாருங்களை நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணுங்க. கொஞ்ச நாட்களா உங்க வாட்ஸ்அப் மெசேஜஸ் குறைகிறது. ஒருவேளை நாங்க மெசேஜஸ் பார்க்கிறதில்லை, ஜெபிக்கவில்லை என்று நினைக்கிறீங்களோ என்னமோ, தயவு செய்து உங்களுடைய ஆத்மாக்களுக்காக தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களா தேவனுடைய வசனத்தோடு ஒவ்வொரு நாள் உங்களிடத்துக்கு வருகிறோம். உங்கள் நலனை விரும்புகிறோம், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க பரிபூர்ணமான தேவ பிள்ளைகளாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். கர்த்தர் நன்மை செய்திருந்தால் அதை கூட ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஒருவேளை உங்களில் சிலருக்கு எந்த தீங்கும் பலவீனங்களும் இல்லாமல் இருக்கலாம். எல்லாம் நல்லா இருந்தா என்ன ஜெப தேவை இருக்க போகிறது? ஆனால் துதிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று நினைவு கூறுங்கள். ஜெப தேவைகள் இல்லாவிட்டால் ஆண்டவரை துதிக்கிற சாட்சிகள் இருந்தால் அதையும் கூட எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னும் அதிக உற்சாகத்தோடு இந்த ஊழியத்தை தொடர நீங்க உதவி செய்தவர்களாக இருப்பீர்கள். டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு மீண்டும் உங்களை அனுதின தியானத்திலே சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.